தொடர்ந்து பேசுவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே இன்று காலை தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது, மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று. அப்போ தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்னு இருந்தது. இதில் நீதிமன்றமும் இப்பொழுது வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது திரு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார், எங்ககிட்ட பிளான் பி, பிளான் சி இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கிறதும் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். இப்ப மதிமுக தரப்புல அடுத்து என்ன செய்வோம்? வணக்கம். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் தொடர்பாக 2-3 திட்டங்கள் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். அதுல ஒன்று பம்பரம் சின்னம். அதை சட்டப்படி போராடி அதை பெற வேண்டும் என்பதுல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போல முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒருவேளை மதிமுக சின்னம் கிடைக்காத பட்சத்துல அதற்கு மாற்றாக என்னென்ன சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற யோசனையும் மதிமுக கடந்த சில நாட்களாகவே ஈடுபட்டு அதற்கும் ஒரு தெளிவு மதிமுகவிடம் இருந்ததாக நமக்கு தகவல் வந்தது. குறிப்பாக பம்பரம் சின்னம் கிடைக்காத பட்சத்துல தீப்பெட்டி சின்னம் போன்ற வேறு ஒரு மாற்று சின்னத்தை வாங்குவதற்கும் மதிமுக மற்றொரு பிளான் என்பதும் அவங்க கிட்ட இருந்தது. இந்த சூழல்ல தான் இப்ப மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையையும் முடித்து வைத்திருக்கிறது. எனவே மதிமுகவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது மற்றொரு சின்னத்தில் போட்டியிடக்கூடியதுதான். ஏனென்றால் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே இதற்கான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். முதன்மை செயலாளர் துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் திருச்சி மக்களவை தொகுதியில போட்டியிடுகிறார். இன்னும் அவர் மக்களை சந்தித்து ஒரு அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை தொடங்காமலேயே இருக்கிறார். திருச்சியில் முதல்வர் பங்கேற்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்துவிட்ட நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணிமனையை திறப்பது, கட்சியின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது என்று அவர் தொடர்ந்து பயணித்து வருகிறார். காரணம், என்ன சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவருக்கு ஒரு சிக்கலாகவே இருந்தது. பம்பரம் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதா அல்லது வேறொரு சின்னத்தை சேர்ப்பதா சிக்கல் இருந்தது. இந்த சூழல்ல உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையையும் முடித்து வைத்திருப்பதனால புதிதாக, அதாவது தீப்பெட்டி சின்னமா அல்லது வேறொரு சின்னமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையில் மதிமுக இருப்பதாக தெரிகிறது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து விட்ட சூழல்ல அடுத்த கட்டமாக சின்னம் தொடர்பாக இன்று இரவுக்குள் மதிமுக ஒரு முடிவை அறிவிக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதற்கான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சின்ன விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இரவுக்குள்ள ஒரு முடிவை எடுத்து நாளையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு மதிமுகவின் முதன்மை செயலாளர் வைகோ திட்டமிட்டிருக்கிறார். இதுதான் கட்சி வட்டாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதிகபட்சம் மதிமுக சார்பில் தீப்பெட்டி சின்னத்தை கேட்டு ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி போட்டியிடுவார்களா அல்லது அதிலும் ஏதேனும் மாற்றம் இருக்குமா என்பதெல்லாம் நமக்கு இன்று இரவுக்குள்ள தெரிஞ்சிடும். கடந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட மதிமுக இந்த முறை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிடல அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. காரணம், கட்சியினுடைய முதன்மை செயலாளர் போட்டியிடுறதுனால இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிட்டா சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் மதிமுகவின் நிலைப்பாடாக இருந்தது. அதற்கான ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்துதான் இந்த பம்பரம் சின்னத்துக்காக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அதில் மதிமுகவுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று சொல்லிவிட்ட நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு சின்னம் வழங்கும் என்று நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் நீதிமன்றமும் இப்போது ஒரு தெளிவான உத்தரவை கொடுத்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக வேறு ஒரு சின்னத்தை தேர்வு செய்யக்கூடிய பணியில மதிமுக இறங்கியிருக்கிறது என்பதே நமக்கு இப்போது கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இனி அடுத்த கட்ட நகர்வாக மதிமுக தரப்பில் என்ன சின்னம் கோரப்படும் என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் திரு வைகோ. இன்று மாலை அல்லது இரவுக்குள் அது என்ன என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.